Hi friends, welcome to WinNest Samayal. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிபி போஸ்ட் பண்றோம். என்ன ரெசிபின்னு பார்க்கறீங்களா? அதுதான் கொத்தமல்லி சட்னி. இது சைட் டிஷ்ஷா மட்டும் இல்ல, நம்ம ஒயிட் ரைஸ்லயுமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதை வீட்லயே எப்படி ஈஸியா பண்ணலாம்ங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சட்னி ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு கட்டு கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இவ்வளவு உளுந்து மட்டும் ஆட் பண்ணி அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி அந்த உளுந்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது மீடியமில் வச்சுக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா கறியீரு உளுந்து பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததும் இந்த உளுந்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உளுந்து வறுக்கும்போது வீடே மணக்கும். ஸோ நம்ம எண்ணெயிலேருந்து வெறும் உளுந்தை மட்டும் பிரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குது. அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போது அதே எண்ணெயில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையும் புதினாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினாலே அது நல்லா சுருண்டுரும். பாருங்கள், ஒரு திருப்புலேயும் நல்லா சுருண்டுருச்சு இலைய. அதனால் ஒரு 2-3 தடவை மட்டும் திருப்பி விட்டால் போதும். ரொம்பவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்தம்பருப்போட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி எடுத்து அதையும் தோல் உரிக்காமல் போட்டுக்குருவோம். குட்டி குட்டியாக கட் பண்ணால் இந்த அளவுக்கு தேங்காய் சில்லி போட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோம். இந்த மாதிரி 1-2 அரைச்சா போதும். அதோடு நம்ம வதக்கி வச்சுருக்கிற மல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி லைட்டாக மட்டும் ஊற்றி அரைச்சிக்கிடலாம், ரொம்பவும் ஊற்றிட வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இதோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இந்த தாளிச்சதை நம்ம சட்னியோட கொட்டிக்கிடுவோம். இப்போது சட்னி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீரணத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சட்னியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணுங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.